ஓகே. பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஒரு இறைவார்த்தை பகிர்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கடவுள் கிருபையில நல்லா இருக்கிறீங்க. ஓகே. கடந்த வாரம் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணினோம். அது இன்னும் முடிவுக்கல. என்ன நினைவு இருக்குதா? படைக்கலன்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? படைக்கலன்களை நாம் எதற்காக அணிந்து கொள்ள வேண்டும்? எபேசியர்ல பவுல் சொல்லியிருக்கிறாரு, நாம் அணிந்து கொள்ள வேண்டிய படைக்கலன்களை பற்றி. ஒய், எதற்காக நாம் அதை அணிந்து கொள்ள வேண்டும்? லாஸ்ட் வீக்கே பார்த்தோமே நம்ம. கலா சிஸ்டர் மியூட் பண்ணிட்டே பேசுறீங்க. தீயவனை எதிர்கொள்வதற்காக. தீயோனை எதிர்கொள்வதற்காக. எதற்காக தீயோனை எதிர்கொள்ள வேண்டும்? இறை வார்த்தைக்கு எதிர்மறையாக வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எதிர்கொள்வதற்காக நமக்கு அந்த படைக்கலனங்களை கொண்டு நம்ம எதிர்கொள்ளணும். இறை வார்த்தைக்கு எதிரா வரக்கூடிய வார்த்தைகள், அது நம்ம பேசாம இருந்தாவே போதும். இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளை. பொல்லாத நாள் வரும் போது. பொல்லாத நாள் வந்துருச்சு பிரதர். இனிமேலாம் வர்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பொல்லாத நாட்கள்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஓகேயா? படைக்கலன் தினம் தினம் இந்த உலகத்துல துன்பம் இருக்குது. ஒத்துக்கிறீங்க தானே? இறை வார்த்தையே சொல்லுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு. ஓகே. யோவான் 16:33 லைட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். யோவான் 16:33 என்ன சொல்லும் அப்படின்னா, இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பம் இருக்குது, ஆனால் இந்த உலகத்தை நான் ஜெயித்து விட்டேன் அப்படின்றார். ஓகே. சாத்தான ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். எல்லாரும் நம்புறீங்க தானே? அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே. நாம அவனோட நேரடியா போராடுறது கிடையாது. அவன் ஆல்ரெடி இயேசு சிலுவையில் அறைந்து ஜெயித்து விட்டார். அப்ப போராட்டம்னா என்ன அப்படின்னா, நம்மளையே நம்ம வெட்டின குழிக்குள்ள விழுக வைக்கிறதுக்காக நம் சிந்தனைகளின் மூலமாக, இந்த சிந்தனைகளின் மூலமாக நம்ம பேசுகிற வார்த்தைகளின் மூலமாக நமக்கு துன்பங்களை வருவிக்கின்ற யுக்திகளை பயன்படுத்துகிறான். அதுதான் உண்மை. சரியா? அப்ப இந்த யுக்திகளை நாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ல இருக்கிறோம். ஓகே. நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களும் நம் நம்பிக்கைக்கு எதிரான துன்பங்களே. ஓகே. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஓகே. அப்ப ஒரு வார்ல போய் ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ஒரு போராட்டத்துல நிக்கிறாங்க அப்படின்னா சும்மா போய் நிக்க மாட்டாங்க. அதற்கு ஏற்ப முன்னேற்பாடாக தான் போய் நிற்பாங்க. அதற்குரிய படைக்கலன்களை அவங்களும் அணிவிச்சிருப்பாங்க. கையில வாளேந்தி வரக்கூடிய எதிரோனை எப்படியாக வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு துணிச்சலோட தான் போய் நிற்பாங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வாருக்கும் இது போன்ற படைக்கலன்கள் தேவை. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, தினம் தினம் அதை அணிவிச்சுக்கிறீங்க, அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். ஓகே. அப்ப அதை நாம் அணிந்து கொள்ளணும் அப்படின்னா அதை பற்றிய ஒரு புரிதல் வேணும். ஒரு 6 படைக்கலன்களை பற்றி சொல்லுகிறார். முதலாவதாக உண்மை என்கின்ற உண்மையை எப்படியா அணிச்சுக்கிறணுமா? இடைக்கச்சையாக அணிந்து கொள்ளுங்கள். ஓகே. ஒரு வாரியருக்கு ஒரு ட்ரெஸ் அப், அந்த வாரியரோட ட்ரெஸ்ல இந்த இடைக்கச்சை அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக சொல்றாங்க. ஏன்னா மேலிருந்து கீழாக அந்த உடை இருக்கும். அந்த இடைக்கச்சை தான் அதை பற்றி பிடித்து கொள்ளும். ஓகே. ஈவன் இப்ப நம்ம இன்னைக்கு போடுற ஒரு பெல்ட்டா இருக்கட்டும், நம்மளால சோ எல்லா இடங்களிலும் அதை நம்ம அப்படி பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு இடைக்கச்சையாக இந்த உண்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஓகே. உண்மையை நான் பிசிக்கலா இருந்தா எடுத்து போட்டுட்டு ரொம்ப ஈஸியா போயிடலாம் இல்லையா? சோ அப்ப உண்மை என்பது என்ன?
உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை என்றால் என்ன? 3 படைக்கலனை பத்தி நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டோம். Word of God. வேர்ட் ஆஃப் காட். ஓகே, பிரசர் சிஸ்டர் சாரி அன்மியூட் பண்ண முடியும் இப்போ எல்லாராலையும். ஐ திங்க் அன்மியூட் பண்ண முடியல அவங்களால. ஓ அப்படியா? Unmute பண்ண ஓகே முடியல. சாரி. ஓகே ஓகே இப்போ ஓ ஓகே. அப்படியா? அதான் கலா சிஸ்டர் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அன்மியூட்லயே இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி. அப்ப அந்த உண்மை என்பது இடைக்கச்சையாக அணிந்து கொள்ளணும். உண்மைனா என்ன அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட். ஓகே, கடவுளுடைய வார்த்தை. இன்னுமே உண்மைங்கிறது கடவுளோட வார்த்தை தான், அதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் அதன் உள் அர்த்தம் நமக்கு தெரியணும். அதை வெளிப்படுத்துவது யாரு? ஆவியானவர். ஓகே, அப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கூட இப்ப நான் இவ்வளவு நாள் நம்ம ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே எனக்கு இதை குணப்படுத்துங்க குணப்படுத்துங்க அப்படின்னும் எது வரைக்கும் நம்ம அப்படி ப்ரேயர் பண்ணணும்? உண்மை நமக்கு தெரியற வரைக்கும். ஓகே, அப்ப எப்பொழுது அவருடைய காயங்களினால் நாம் சுகம் அடைந்தோம் என்ற உண்மை தெரிந்ததோ அப்ப நம்ம அந்த பிரேயரோட பேட்டர்னே மாறியது. சரியா? இதுதான் இந்த உள் அர்த்தமான உண்மைகளை நாம் தெரிந்து, ஓகே, அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது கூட இல்லாது, அதை நம் இருதயத்தில் இருத்தி வைத்திருக்கும் பொழுது அது நமக்கு இடைக்கச்சையாக செயல்படுகிறது. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது, மார்பு கவசமாக ஒன்றை அணிந்து கொள்ள சொல்றாரு. அது என்னது? நீதி. நீதி. நீதினா என்ன? நீதி ஆண்டவருக்கு ஏற்புடையவராகும் நிலை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே ஏற்புடையவராகி விட்டோம். எப்பொழுது முதல்ல எல்லாருமே ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாகத்தான் இருந்தோம். எப்பொழுது ஆதி மனிதன் பாவத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ அப்ப அந்த நிலையிலிருந்து நம்ம எல்லாருமே தவறிட்டோம். ஓகே, ஆனா இயேசு மீண்டுமாய் அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஓகே, இது நமக்கு எல்லாருக்கும் தெளிவா இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்ரெடி டன் தான். ஆனால் இதை நாம் எப்பொழுது சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்மளது நம்பிக்கையின் வாயிலாக. ஓகே, எப்பொழுது நாம் அவரை நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாகிவிட்டோம் என்று நம்பும் பொழுதுதான் நமக்கு அது பிசிக்கலா நம்மளால அதை பார்க்க முடியும். ஓகே, அப்ப ரெண்டாவது அதை நீதியாக, அதுதான் நமக்கு கொடுக்கிற நீதி. ஓகே, நமக்கு நீதியா அவர் விட்டுட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா இதுதான். ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம இடமிருந்து அகற்றி விட்டு நீ ஆண்டவருக்கு ஏற்புடையவள் ஆகிட்ட, நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்ட அப்படின்ற நமக்கு நிலையை உயர்த்தி அதை நமக்கு நீதியாக விட்டு சென்றிருக்கிறார். இந்த நீதியை தான் நம்ம மார்பு கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஏன் மார்பு கவசமாக அணிந்து கொள்ளணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளதான் இருதயம் இருக்கிறது. ஓகே, நீதிமொழிகள்ல ரொம்ப அழகா உங்களுடைய நம்ம இருதயத்தின் எண்ணங்களே நம்முடைய வாழ்வின் போக்கை தீர்மானிக்கின்றன அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, அப்ப நம்முடைய வாழ்வின் போக்கு அப்படிங்கிறது இந்த இருதயத்துல இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது. இந்த கடவுளுக்கு நான் ஏற்புடையவனாகி விட்டேன். ஒரு ஃபாதர், கரிஸ்மாட்டிக்ல இருக்கிற ஒரு ஃபாதர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நீ முதல்ல ஜெபிக்கிறப்ப ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான் நான் அப்படின்ற வார்த்தையை உபயோகம் பண்ணிட்டு அடுத்து உன்னுடைய ஜெபத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லுவார். ஓகேயா? அப்ப முதல்ல நான் நீதிமான், அவனை நம்ம டச் பண்ணவே முடியும். இல்லைன்னா நீ ஒரு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட வருவான். ஓகே, இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நான் நீதிமான். அதுக்காக நம்ம எல்லாம் பாவம் செய்யணும்ன்றது இல்ல. நம்ம போக்கஸ் அங்க போவேனாமே, ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் இருந்து கழுவிட்டாரு, நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் நம்மிடம் மேலோங்கி இருக்கும் பொழுது நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஓகே, நம்முடைய போக்கஸ் எங்க இருக்குதோ அதுக்கு ஏற்றாற் போலதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஓகே, இதைத்தான் மார்பு கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மிதியடிகளாக. ஓகே, ஒரு படை வீரனுக்கு இந்த மிதியடிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவனுடைய கான்சென்ட்ரேஷன் மாறாம இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த கிரவுண்ட் ஒன்னும் ரொம்ப சுத்தம் பண்ணி அப்படியே வலுவலுன்னு இருக்கிற கிரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஓகே, ஒரு போர் புரியிற இடம்ங்கிறது கத்தி எது கீழே கிடக்கும் தெரியாது, முள்ளு கிடக்கலாம், கத்தி உடப்பட்டு கிடக்கலாம். இது எதுவும் கால்ல குத்துச்சு அப்படின்னா அவனோட கான்சென்ட்ரேஷன் அப்படியே மாறிடும். அவனுடைய போக்கஸ் எதிரோனை நோக்கியே இருக்கணும். அப்ப அந்த போக்கஸ் மாறாம இருக்கிறதுக்கு ஒரு மிதியடிகளை தான் அந்த படை வீரர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற ஒரு மிதியடியை நமக்கு கொடுக்குறாங்க. அது என்னது? அமைதியை
அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான அருளுகின்ற ஆயத்த நிலை. நற்செய்திக்கான ஆயத்த நிலை, பி ரெடின்றாங்க. எப்ப தெரியுமா நம்ம பி ரெடியா இருக்கணும்? இந்த அமைதி நமக்குள்ளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் என்னால் மற்றவர்களுக்கு இதை அறிவிக்க முடியும். லூக்கா நற்செய்தியில இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, எதற்காக வந்தோம்னா ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக. ஏழைகள் அப்படிங்கிறவங்க இறைவனுடைய வார்த்தை தெரியாமல் இருக்கிற அத்தனை பேரும் ஏழைகள். ஓகேயா? அப்ப நம்ம எந்த நற்செய்தி இருக்கணும்னா, எனக்குள்ளாகவும் இந்த அமைதி இருக்கணும், அடுத்தவர்களுக்குள்ளாகவும் இந்த அமைதி நிலை பெறணும். எப்ப நமக்குள்ளாக இந்த அமைதி நிலை பெறும் அப்படின்னா, இந்த அமைதி எப்ப நிலை பெறும் அப்படின்னா, உண்மையிலே இந்த அமைதினா என்ன, நம்மளுடைய வார்த்தை நமக்குள்ளாக அப்படியே ஊன்றப்பட்டு இருக்கணும். ஓகே, கடவுள் எனக்குள்ளாக இருக்கிறார், அவர்தான் வெளிப்பட வேண்டும், நம்மளுடைய சுயம் மறிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது ஒரு அமைதி இருக்கும். ஓகே, இந்த அமைதியற்கான நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை காலடிகளாக போட்டுக்கணும். இது மூன்றையும் நம்ம கடந்த வாரத்துல ரொம்ப டீட்டெயில்டாவே பார்த்தோம். இப்பொழுது 4வது படைக்கலனை பற்றி பார்க்க போகிறோம். 4வது படைக்கலன் என்பது என்ன அப்படின்னா, நம்பிக்கை என்ற கேடயத்தை எந்நிலையிலும் நம்பிக்கை என்கின்ற கேடயத்தை பிடித்து கொண்டு தீயோனின் தீக்கணைகளை வெல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். ஓகே, நம்ம பார்த்த இந்த 3 என்ன அப்படின்னா, நம்ம போட்டிருக்கிற ஒரு உடை, இப்ப எதிரா வரக்கூடிய ஏதோ ஒரு அஃபென்ஸ், நமக்கு எதிரில இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் நம்மை தாக்கும் பொழுது அது நமக்குள்ளாக செல்லாம நம்மள பாதுகாத்துக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாளை வீசுறான், ஒரு அம்பை வீசுறாங்க அப்படின்னா ஒரு படை வீரர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த உடைகள் அவங்கள காப்பாத்துது. இப்ப இந்த 4வது பாக்குறோம் பாத்தீங்களா, இத கையில வச்சிருப்பாங்க இந்த கேடயம் அப்படிங்கிறத. எதிர்த்தாப்புல ஒரு அம்பு வருது அப்படின்னா அம்பு வர்ற திசைக்கு நேரா அந்த கேடயத்தை திருப்புறப்பதான் இந்த அம்பு அதுல பாய்ந்து வெளியேறும். ஓகேயா? அப்ப இந்த 4வது கேடயம் ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும், தெளிவோட, அறிவு தெளிவோட அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனுடைய தீக்கணைகள் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியாது, எந்த பக்கம் இருந்து வருகிறதோ அந்த பக்கம் நம்ம கரெக்டா அந்த கேடயத்தை பிடிக்கணும். ஓகே, இதுல நம்மளுடைய ஆக்ஷன் இருக்குது இந்த 4வது விஷயத்துல. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் நம்பிக்கை என்றால் என்ன. நம்பிக்கையை பத்தி தான் நம்ம வார வாரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த கேடயமாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல கொஸ்டின் மார்க். ஓகே, இந்த நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் தந்தையாக நம்ம யாரு சொல்றோம்? ஆபிரகாம சொல்றோம். நம்பிக்கை அப்படின்னாவே அவரை வச்சு ஒரு மெசேஜே முடிச்சிடலாம், சூப்பரா இருக்கும். ஏன் அவரை நம்பிக்கையின் தந்தையாக சொல்றோம்? விசுவாசத்தின் இறுதி வரை மன உறுதியோடு அவருடைய வார்த்தையை அவருக்கு உண்மையாக விசுவசித்ததுனால ஒண்ணு அவர் நம்பினார் கடவுள் சொன்ன வாக்கு தத்துவத்தின் பொருட்டு. நம்பி அதை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க விசுவாசத்தோட. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே கரெக்டான ஒரு ஆன்சர்ஸ் தான். ஓகேயா? ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. அந்த வாக்குறுதிய எந்நிலையிலும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தவறாம, ஓகே, என்ன மாதிரியான கணைகள் வரட்டுமே அதையெல்லாம் அதுக்குள்ள விழுந்துராம கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தார். கரெக்ட், மன உறுதியோடு இறுதி வரைக்கும் நிலைத்திருந்தார் அந்த நம்பிக்கையில். ஓகே, அவருக்கு வாக்குறுதி கொடுக்கப்படும் பொழுது அவருக்கு வயசு 70 இருந்துச்சு. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் பொழுது எங்க போயிடுச்சு வயசு? 90 கிட்ட போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 100 இயர். அப்ப இத்தனை வருடங்கள் அவரு அதுல நிலைத்திருந்தாரு. அதனாலதான் அவரை நம்பிக்கையின் தந்தையாக நாம் பேசுறோம். ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தையாக நம்முடைய பைபிளும் சுட்டி காட்டுது, நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சா பத்தாது, ஆனால் எந்த நிலையிலும் நம் மன உறுதியோடு இந்த நம்பிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். ஓகே, அப்ப நம்பிக்கையில நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6 வாசிங்க. நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும்
அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓகேயா, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. நன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. ஓகே, நம்ம கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கணும். ஓகே, ரெண்டு விஷயம். ஒண்ணு, கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அப்ப அணுகி செல்வோருக்கு என்ன, தேடி செல்வோருக்கு என்னன்னு ரெண்டு விஷயம். ஓகே, அப்ப நம்மள ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்ம நற்செய்தியில சொல்லியிருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எதை தேட வேண்டும்? கடவுளுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்குமா? மற்றவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகே, இதான் சீக்ரெட் கீ. ஓகே, நம்ம முதல்ல என்னத்தை தேடணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதே தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. நமக்கு தேடி செல்லும் பொழுது நமக்கு கைமாறு கிடைக்கும். ஓகே, இந்த நம்பிக்கையை ஃபவுண்டேஷன் ஆக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஃபெய்த். ஓகே, இந்த நம்பிக்கையை ஃபவுண்டேஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னா நான் எதை தேடணும், எதை தேடுனா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னா நாம் நம்பிக்கையில் தளர மாட்டோம். அப்ப கடவுளுடைய ராஜ்யம் என்பது என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய அரசு என்பது என்ன? இறையாட்சி என்பது என்ன? ரோமையர் 14:17 எடுத்து வாசிங்களே. ரோமையர் 14:17. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூயாவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இறையாட்சி என்பது நம்ம உண்பதையோ குடிப்பதையோ அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக இந்த தூய ஆவி அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஓகேயா, அப்ப இறையாட்சி என்பது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. எப்பொழுது இறையாட்சியின் மனநிலைகள், இந்த அன்பு, நீதி, மகிழ்ச்சி நமக்குள்ளாக நிலை பெறுகிறதோ அப்பொழுது இறையாட்சி நமக்குள்ளாக இருக்கிறது. அப்ப நம்முடைய தேடுதல் எதா இருக்கணும்ன்ற புரிதல் இங்க வருதா? ஓகே, இறையாட்சி என்ன அப்படிங்கிறது இருக்கு, என்ன மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது, இதை தேடி இதில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் இறையாட்சிக்குள்ளா இருக்கிறோம். வெளியில எல்லாம் கிடையாது, நமக்குள்ளாக இருக்கிறது. ஓகே, நாம் தேட வேண்டியது இதுதான். இதை நாம் தேடும் பொழுது நமக்கு கைமாறு கிடைக்கும். எல்லாவற்றிலையும் எல்லா காரியம், சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், நாம் தேட வேண்டியது கடவுள் அப்படின்றப்ப நம்ம கண்டிப்பா நம்பிக்கையிலிருந்து தளரவே மாட்டோம். எப்ப நம்ம கடவுளை தேடுறதுல தவறுறோமோ அப்ப நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஓகே, இதுல பைபிள்ல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா 2 குறிப்பேடு 26வது அதிகாரம், உசியாவுடைய வாழ்க்கை. 2 குறிப்பேடு, நான் 2 வசனத்தை மட்டும் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். ஃபுல்லா பார்த்தோம்னா டைம் ஆயிடும் உங்களுக்கு, நீங்க வீட்டுல வேணா வாசித்து பாருங்க. 2 குறிப்பேடு 26வது அதிகாரம் 5வது வசனம். உசியா ரொம்ப சின்ன வயசுல அரசர் ஆகிறாரு, 16 வயசுல. ஓகே, 5வது வசனத்தை மட்டும் வாசிங்க. இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஓகே, கடவுள் ஓகே, அந்த ஒரு இளைஞனாக ஆட்சி பொறுப்பை ஏற்றாரு. ஆனால் அவரை வழி நடத்தியது எது அப்படின்னா ஆண்டவரை தேடியதால். ஓகே, அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றிகளா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வெற்றிகளா வந்துட்டே இருக்கும். ஆண்டவரை தேடிய பொழுதெல்லாம் வெற்றி கிடைக்குது அவருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 16வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த வெற்றி ஒரு மமதையை கொடுக்கும் இல்லையா, உசியாவுக்கும் கொடுத்தது. ஓகே, அங்க ஒரு ப்ரைடு வருது. 26 அந்த 16வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா உசியாவின் ஆணவம். உசியா வலிமை மிக்கவன் ஆன போது தாம் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். ஓகே, இந்த ப்ரைடுங்கிற ஒரு விஷயம் நம் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயம்.
ஓகே, நாம் கடவுளை நாடுவதிலிருந்து அவனை பிறழ வைத்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவனுக்கு தொழுநோய் ஆயிரும், அவனுடைய இறப்பு அங்க முடிய போகுது. ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுதான் ஆண்டவரை தேடுவோருக்கு தக்க கைமாறு அளிக்கின்றார். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்ப இந்த நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு வரக்கூடிய துன்பங்களாக இருக்கும் பொழுது நம்ம என்ன தெரியுமா நினைக்கணும்? நான் கடவுளை தேட வேண்டும், இதிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார். இந்த நம்பிக்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேடயத்தை நம்ம கையில பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதிரா வரக்கூடிய தீக்கணைகள் எல்லாவற்றையும் நம்மளால ஈஸியா வெற்றி கொள்ள முடியும். அப்ப தீக்கணைகள்னா என்னன்னு தெரியும். ஓகே, இந்த நம்பிக்கை என் கையில இருக்குது, நான் எல்லாவற்றிற்கும் கடவுளை தான் நாட வேண்டும். ஓகே, நான் எதை நம்பணும் அப்படின்றது பேசிக், நம்பிக்கையோட பேசிக் நமக்கு நல்லா தெரியும். அப்ப தீக்கணைகள் என்னன்றதும் நமக்கு தெரியணும். கலாத்தியர் 5:20 தீக்கணைகளை பற்றி சொல்லுது. கலாத்தியர் 5:20 சிலை வழிபாடு, பில்லி சிலை சூனியம், வழிபாடு, பகைமை, சண்டை பகைமை, சச்சரவு, சண்டை சச்சரவு, பொறாமை, பொறாமை, சீற்றம், சீற்றம், கட்சி மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிரிவினை, பிளவு, பிளவு, அழுக்காறு, அழுக்காறு, குடிவெறி, குடிவெறி, களியாட்டம். ஓகே, இந்த ஊனியல்பினுடைய காரியங்கள் எல்லாமே தீக்கணைகள். இதெல்லாம் அவன் நமக்கு போடக்கூடிய தீக்கணைகள். ஒருத்தவங்க மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அவர் ஆயிரணும், அவன் ஒரு தீக்கணையை போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்னதா ஒரு பொறாமை எட்டி பாக்குதுன்னு வச்சுக்கோங்களே, நம்ம அவர் ஆயிரணும், அவன் ஒரு தீக்கணையை உள்ள போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப அந்த தீக்கணைகளை நாம் எப்படியாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னா, நாம் கையில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை என்ற கேடயத்தின் மூலமாக எல்லா தீக்கணைகளையும் நம்ம எதிர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இந்த துன்பங்களை நாம் ஜெயிக்க முடியும். ஓகே, ரோமையர் 14:23 என்ன சொல்லும் அப்படின்னா, நம்பிக்கை இல்லாததே ஒரு பாவம் அப்படின்னு சொல்லும். இட்ஸ் சின். அன்பிலீஃப் ஒரு சின் அப்படின்னு சொல்லும். ஓகே, அப்ப நம்பிக்கை இல்ல, நாம நாம் எதை நம்புகிறோமோ அதில் மன உறுதியோக இருக்க வேண்டும். அதுல இருந்து நம்ம கொஞ்சமா தவறணும் அப்படின்னாவே இட்ஸ் சின் அப்படின்றது இறை வார்த்தை சொல்லுகிறது. ஓகே, இதுதான் 4வது படைக்கலன், நம்பிக்கை. ஓகே, ஐந்தாவது மீட்பு என்பதை தலை சீராக அணிந்து கொள்ள வேண்டும். ஓகே, தலையில அவங்க ஒரு கிரவுன் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த படை வீரர்கள் எல்லாமே, அதுதான் தலை சீர். ஓகே, இதற்கு நமக்கு மீட்பை தலை சீராக அணிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த மீட்பு அப்படின்னா என்ன? எப்படி இந்த மார்பு கவசம் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறதோ அது போல இந்த தலை சீர் அப்படிங்கிறது நம்முடைய மைண்டை பாதுகாக்கும். மீட்பு என்றால் என்ன? ஆண்டவர் நம்மை மீட்டு விட்டார், சிலுவையிலே அறைந்து மீட்பு நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்றோம். மீட்பு என்றால் என்ன? யாரோ சொன்னீங்க பிரதர். நம்ம தீச்சையில இருந்து விடுதலை ஆவது மீட்பு, பாவ செயல இருந்து விடுதலை ஆவது மீட்பு சிஸ்டர். பாவ செயல்களிலிருந்து விடுதலையாவது மீட்பு. ஓகே, வேற? ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டார், அதுதான் மீட்பு. ஜென்ம பாவத்திலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார், அது மீட்பு. இழந்து போனதை மீட்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா சொன்னாங்க. ஓகே, நம்ம ஆதி மனிதன் பாவத்துக்குள்ளாக, அதுதான் உண்மையான மீட்பினுடைய இது. நம்ம ஆதி மனிதன் எப்ப ஆதாம் பாவத்துக்கு, நமக்கு முதல் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருந்தாரு, ரைட்டா? ஏதோன் தோட்டத்துல ராஜா ராணியா இருங்கதான் சொல்லி இருந்தாரு. ஆனால் எப்பொழுது அவர்கள் பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அப்ப எல்லாத்தையும் இழந்தாங்க. மீண்டும் இயேசு எல்லாத்தையும் மீட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். தட் இஸ் மீட்பு. ஓகே, அப்ப இந்த மீட்பு அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஓகே, இப்ப நம்ம ஒரு டூர் போறோம் அப்படின்னா, நீங்க போற உங்களுடைய பிளைட் சார்ஜ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் ஸ்டே, அங்க சுத்தி பாக்குறது எல்லாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுக்குற மாதிரி இந்த மீட்பு அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஓகே, இதுக்குள்ள என்ன? நம்மளுடைய ப்ராஸ்பெரிட்டி, நம்மளுடைய பொருளாதார நலன், நம்மளுடைய ஹீலிங், நம்முடைய உடல் நலன், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நலன் எல்லாமே அடங்கிய ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான் இந்த மீட்பு. ஓகே, இந்த மீட்பதான் நம்ம என்ன பண்ணணுமா? தலை சீராக அணிந்து கொள்ள வேண்டும்.
ஓகே, இதெல்லாம் எனக்கு கிறிஸ்துவிடமிருந்து கிடைத்து விட்டது. இத பத்தி ஒரு தெளிவான புரிதல் என்னோட மைண்ட் விதைக்கக்கூடிய எந்த எண்ணங்களையும் என்னால் எதிர்கொள்ள முடியும். ஓகே, எபேசியர் 2:8, எபேசியர் 2:8 எடுத்து வாசிங்களே. நீங்கள் அந்த நீங்கள் அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஓகே, நீங்கள் நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது கிஃப்ட் ஃப்ரம் காட்ன்றாங்க. ஓகே, கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு கிஃப்ட், அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கொடை தான் மீட்பு அப்படின்றாங்க. இதே இது பிலிப்பியர் 2:12 வாசிங்க. பிலிப்பியர் 2:12. என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதல்ல எபேசியர்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க செயலே கிடையாது, மீட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கொடை அப்படின்னாரு. ஓகே, இங்க பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மீட்புக்காக உழைங்கன்றாரு. அங்க உன் செயலே இல்லைனாரு, இங்க உழைங்கன்றார். இதுல ரெண்டுல எது உண்மை? எல்லாமே உண்மை. பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளி கூட உண்மைதான், ஒரு உள்ளர்த்தத்தை கொண்டதுதான். ஓகே, அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மீட்பு என்பது நம் நம்பிக்கையின் வழியாக கடவுளின் அருளின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டு விட்டது. இழந்தது எல்லாவற்றையும் நாம் திரும்ப கிடைக்கப்பட்டு விட்டோம். ஓகேயா, அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான எல்லா நலன்களும் அடங்கிய ஒரு ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் தான் இந்த மீட்பு. ஆனால் இதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு அவசியம். ஓகே, இதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பு அவசியம். ஓகே, இதைத்தான் தலை சீராக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ரோமையர் 10:9-10 என்ன சொல்லுதுன்னா, ரோமையர் 10:9-10. ஏனெனில் ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம செயல்களை பத்தி பிலிப்பியர்ல சொன்னது, இதற்காக உழைங்கள்ன்றார்ல. இந்த மீட்புல என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் ரோமையர் 10:9-10 சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று உள்ளூர நம்பினால மட்டும் பத்தாது, என்ன பண்ணணுமா? இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடும் பொழுது மீட்பு பெறுவீர்கள். இது கொடைதான், இல்லைன்னு நான் சொல்லல. இந்த கொடையில் நாம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடணும். இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு இந்த மீட்பை கொடுத்துட்டாருன்றத உள்ளூர நம்ப வேண்டும். ஓகே, ஏன் கத்துறீங்க அல்லேலூயா அல்லேலூயான்னு, ஏன் ஆண்டவரே ஆண்டவரின் தொழுறீங்கன்றதுக்கு ஒரே ஆன்சர் இது மட்டும்தான். ஓகே, இயேசுவே ஆண்டவன் வாயார துதிக்கணும், வாயார அறிக்கையிடணும். அப்பொழுதுதான் மீட்பை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த மீட்பை தான் நாம் தலை சீராக அணிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த மீட்பு நம்முடைய தலைக்கவசமாக இருக்கிறதோ அப்ப தீயோ நம்முடைய மைண்ட்ல எதையும் விதைக்க முடியாது, எண்ணங்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஓகே, ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் ரொம்ப பேஸ் அமைஞ்சிரும். இந்த எண்ணங்களை பொறுத்து தான் நம்மளுடைய டெசிஷன் இருக்கும். இந்த டெசிஷனை பொறுத்து தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வரும். ஓகே, அந்த எண்ணங்கள் மூலமாக தான் அவன் நம்ம கிட்ட விளையாட நினைப்பான். ஓகே, அப்ப அதை நம்ம அதிலிருந்து நாம் தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா தலைக்கவசமாக மீட்பினை அணிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து கடைசியான ஒரு விஷயம். ஓகே, உண்மை, நீதி, அமைதியை அருளக்கூடிய நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை. 4வது நம்பிக்கை என்னும் கேடயம், மீட்பை தலைக்கவசம். 6வதா வந்துட்டோம். இப்ப நம்ம பார்த்த இந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா,
எதிரா வரக்கூடிய தாக்குதல்ல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சு கொள்றது தான் இந்த 5. இப்ப 6வதா பார்க்க போறோம் பாத்தீங்களா, இதுதான் எப்படி எதிர்த்து போராட வேண்டும் என்பதற்கான படைக்கலன். ஓகே, 5 நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கானது. 6வது நாம் எதிர்த்து போராட வேண்டிய படைக்கலன். அது என்ன அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறதா நம்மளுடைய வாயின் மூலமாக open our mouth and confess the word. ஓகே, நம் வாய் மூலமாக அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும் பொழுதுதான் அவனை நாம் எதிர்த்து போராடுகிறோம். ஓகே, 2 கொரிந்தியர் 10:3. 2 கொரிந்தியர் 10:3 என்ன சொல்லும்? ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான் இது. 2 கொரிந்தியர் 10:3. நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. ஆமேன். ஆமேன். எங்களுடைய போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. அடுத்தது கூட வாசிக்கலாமே. 4வது, எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றை குதர்க்கவாதங்களையும். ஓகே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப நமக்கு நல்லா தெரியும் நாம் உலகில் தான் இருக்கிறோம் என்றாலும் நம்முடைய போராட்டம் உலகு சார்ந்தது அல்ல. நாம் எதனை எதிர்க்கிறோம்? அரண்களை தகர்க்கிறோம்னு இருக்குது இறைவார்த்தை. அப்ப அரண்கள் என்றால் என்ன? நமக்கு வரக்கூடிய துன்பம், போராட்டம். அப்படியா? நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் போராட்டங்களும் தான் அரண்களா? பாதுகாப்பு. இறை வார்த்தைக்கு எதிராக நம்பி அதே அறிக்கையப்போ அது வந்துட்டு ஒரு அரணா மாறிடுது. ஓகே, பிரைஸ் தி லார்ட். இப்ப பாதுகாப்பு 2 வகையான அரண் இருக்குது. ஒண்ணு, ஆண்டவரே நம்முடைய அரண், பாதுகாப்பாக இருக்கிறார். அதே போல ஒரு அரணை உள்ளுக்குள்ள நம்ம கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா இந்த சிந்தனைகள். ஓகே, நமக்கு தேவையில்லாத இந்த இறைவார்த்தைக்கு எதிரான சிந்தனைகளை நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே அடுக்கிக்கிட்டே போக போக இந்த சிந்தனைகள் எல்லாமே வலு நிறைந்த ஒரு அரணாக மாறி உள்ள இருக்குது. இந்த உலகம் சொல்லி தந்த பொய்கள் எல்லாம் நமக்கு அரணாக உள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த அரணை தகர்த்தோம் அப்படின்னாதான் இறை வார்த்தை நமக்குள்ளாக ஊடுருவ முடியும். அது ஊடுருவி நமக்குள்ள வேலை பார்த்தாதான் நாம் நம்பிக்கையில் வலுப்பெறுவோம். அதன் மூலமாக நாம் வார்த்தைகளை அறிக்கையிட்டு நமக்கு வரக்கூடிய தீக்கணைகளை வென்று போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து ATC அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் டிராபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அவங்க சிக்னல் கொடுக்க ஒரு ஃபிளைட்டா எடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அங்க ரன்வேல அடுத்த ஃபிளைட் வந்து நிக்க முடியாது. அது போலதான் நமக்கு ஒரு சிந்தனையை ஒண்ணு விதைக்கிறான் அப்படின்னா இம்மீடியட்டா அதை டெலிவர் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து வெளிவர நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்வாட், ஒரு படைக்கலன் அப்படிங்கிறது இந்த வார்த்தை என்கிற போர்வாள். ஓகேயா? சில பேரால இந்த நம்ம என்னதான் சொன்னோம்னா அவங்களால அதை நம்பி அதை பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளாக அரண்கள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் இந்த அரண்கள்ல இருந்து அவங்க வெளியில வரணும். 24 மணி நேரமும் அவங்க காதுகள்ல இந்த டீச்சிங் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை முதல்ல அவங்க பிடிச்சு கேட்க வேணாம். அது உள்ள போக இந்த அரண்கள் தகர்க்கப்படும். ஓகேயா? சில பேரால நம்பிக்கையில வர முடியல, நம்ப முடியல அப்படின்னா சில அரண்கள் உள்ளே இருக்கின்றன. முதல்ல இந்த அரண்களை தவிர்க்க வேண்டும். அப்பதான் இறைவார்த்தை நாம் அந்த போர்வாளை பயன்படுத்த முடியும். சும்மா வெறுமனே வந்து லாஸ்ட் மெசேஜ்ல கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த கிளி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இமிட்டேட் பண்ணும். நம்ம என்ன, அது பேசாது, கிளிங்கிறது பேசாது, எந்த பறவையும் பேசாது, இமிட்டேட் பண்ணும். அது போல நாமும் ஒரு இமிட்டேட் பண்றவங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிரதர் சொல்லிட்டாங்க, நான் 10 தடவை சும்மா அறிக்கையிடுறேன் அப்படின்னு. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து நம்பிக்கையோடு வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது நாம் அதனுடைய பலனை விரைவிலே காண்போம். அதுதான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட், ஒரு போர்வாள்.
ஓகே, அதை கொண்டுதான் நம்மால் எதிரோனை வெல்ல முடியும். நமக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து நாம் வெளிவர முடியும். 1 பேதுரு 5:8 5:7-8 என்ன சொல்லுது? 1 பேதுரு 5:7-8 உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, என்ன அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட விட்டுருங்க. ஓகே, கவலை என்கிறது ஒரு அரண். ஓகே, இந்த அரனை வச்சுக்காதீங்க. ஏன்னா அவர் உங்க மேல கவலையாக இருக்கிறார். இருக்கக்கூடிய எதிரோன் ஒரு கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல நிக்கிறான். ஓகே, அவனை எதிர்க்கணும் அப்படின்னா அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். தெளிவா இருக்கணும். நம்ம இந்த கவலையோ பயமோ போராட்டமோ ஆன்சைட்டியோ உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவான மனநிலைமை இருக்காது. ஓகே, நம்மளால போராட முடியாது. அவன் ஒரு பெரிய சிங்கத்தை போலதான் இருப்பான். ஆனா பிசிக்கல் உண்மையில பார்த்தோம்னா அவன் ஒரு செத்த பாம்பு. கடவுள் ஆல்ரெடி அவனை ஜெயித்து விட்டார். ஆனா நம்ம பார்வைக்கு அவன் ஒரு பெரிய கர்ஜிக்கும் சிங்கத்தை போல நிக்கிறான். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள நான் அரணை வச்சிட்டு இருக்கிறேன். இந்த அரண்களை தவிர்க்க வேண்டும். கவலையோ பயமோ ஒவ்வொன்றுக்கும் இறைவார்த்தை மட்டும்தாங்க சொல்யூஷன். ஓகே, ஒரு பயம் வருதோ உடனே என்ன, எனக்கு ஆண்டவர் கோழை உள்ளத்தினே அல்ல வல்லமையும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினையே வழங்கி இருக்கிறான் சொல்ல 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 நம்முடைய மைண்ட் அதை நம்ப ஆரம்பிக்குது. ஆமா, எனக்கு கோழை உள்ளம் இல்ல, எனக்கு அன்பும் வல்லமையும் கொண்ட பவர்ஃபுல்லான ஒரு இருதயம், நான் கோழை அல்ல அப்படிங்கறத என்னுடைய மைண்ட் நம்ப ஆரம்பிக்குது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பயம் நம்மை விட்டு அகலுகிறது. ஒரு கவலை வரும்பொழுது ஆண்டவரே நான் கவலைப்படலை, ஏன்னா நீங்க என் மேல கவலைப்பட்டிருக்கிறீங்கன்ற இறைவார்த்தையை சொல்ல 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 மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிரும். ஏன்னா நீ கவலைப்படாத, ஏன்னா அவர் உன் மேல கவலையா இருக்காருல்ல அப்படின்னு. ஓகே, அப்ப நம்ம கவலை நம்மை விட்டு அகலுகிறது. ஓகே, தயவு செய்து இந்த இறை வார்த்தைங்கிற போர்வால் என்றைக்கும் நம்ம கையில இருக்கணும். ஓகே, கடவுள் எதையுமே நமக்கு சொல்லி கொடுக்காமலையோ வாழ்ந்து காட்டாமலையோ போகவே இல்லை. எல்லாமே இருக்குது. நம்ம தான் இந்த அறிவு தெளிவு அற்றவர்களாக இருந்து துன்பத்திற்குள்ளாக உழன்று கொண்டு இருக்கிறோம். ஓகே, இந்த வார்த்தையை அடிக்கடி பவுல் யூஸ் பண்ணுவார். அறிவு தெளிவோடு இருங்கள், அறிவு தெளிவோடு இருங்கள் அப்படி. தெளிவான மனநிலைமையோடு இருக்கும் பொழுதுதான் தூய ஆவியின் தூண்டுதல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இது என்னைக்கோ ஒரு நாள் எடுத்துட்டு போறது கிடையாது. தினம் தினம் நாம் அணிந்து கொள்ள வேண்டிய படைக்கலன்கள். ஓகே, இந்த படைக்கலன்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதலோடு ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்ற கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் உலா வர முடியும். ஓகே, கடைசி அவர் எப்படி பவுல் அதுல முடிப்பார் அப்படின்னா, எல்லா நிலையிலும் எபேசியர் 6:15 அந்த படைக்கலன்களுக்கு கீழே 18 எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். இந்த படைக்கலனை எல்லாம் அணிந்து கொள்ளுங்க. போதும் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த படைக்கலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதேதான் பின்னாடி யூதா 1:20-21 இதே வசனம் தான் வரும். நீங்க அப்புறமா எடுத்து படிங்க. தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இதை கூட அதை கூட அப்படின்றதெல்லாம் வேண்டுதல் கிடையாது. எனக்கு எது வேண்டுமோ ஓகே அதை மட்டும்தான் நான் பேசணும். நான் காணாத ஒன்றை விசுவசிக்கிறேன். அந்த காணாத ஒன்று என்பது ஆண்டவர் எனக்காக விட்டு சென்ற ஒன்று. ஓகே, அப்ப இததான் நம்ம ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். கரெக்டா? ஆவியின் துணையோடு நமக்கு எல்லாருக்கும் துணையாளராக கொடுக்கப்பட்டது ஆவியானவர் மட்டுமே. அந்த ஆவியின் துணையோடு நம்மளுடைய வேண்டுதல்களை நாம் எழுப்ப வேண்டும். புரியணும், அவர் பேசுறது நம்ம காதுகளுக்கு கேட்கணும் அப்படின்னா இந்த அரண்கள் எல்லாம் நம்மிடையே அகற்றப்பட வேண்டும். ஒரு தெளிவான மனநிலை நம்மிடையே இருக்க வேண்டும். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் படைக்கலன்களை அணிந்தவர்களாக
நாம் நம் நம்பிக்கைக்கு எதிரான யுத்தத்துல வெற்றி பெற்றவர்களாக வாழுவோம். அப்படியே ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. Glory to God. ஓகே, அதனால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு கடவுள் உண்மையாக ஒரு அற்புதமான இறை செய்தியின் வழியாக நாம் எப்படி இந்த உலகத்தில் பயணிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கெல்லாம் கடந்த 2 வாரமாக, கடந்த வாரமும் இந்த வாரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவங்களாம் தொடர்ந்து ரீட் பண்ண பிரதர். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்போ சகோதரிட்ட கேட்கலாம். இல்லைன்னா சகோதரர் ஜோஸ் பிரதர். பிரைஸ் லார்ட். ஓகே. Hey sister, recording. Praise Lord. Recording stopped.